ஓம் நமச்சிவாய. நாம் பார்க்கும் இந்த பூமியில் வானம், மனிதர்கள், பூமி, மரங்கள், விலங்குகள் இவையெல்லாம் தனித்தனியாக இருப்பது போல் தோன்றுகின்றது. அதுபோலத்தான் மனிதனாகிய நாமும் தனித்தனியாக மதம், நாடு, மொழி, இனம், சாதி என்று தனித்தனியாக இருக்கின்றோம். ஆனால் ஒரு கேள்வி, இவை உண்மையில் தனித்தனியாகவா இருக்கின்றன, அல்லது அடிப்படையில் எல்லாமே ஒன்றுதானா? ஆனால் ஒரு கேள்வி, இவை உண்மையில் தனித்தனியானவையா, அல்லது அடிப்படையில் எல்லாம் ஒன்றுதானா? இந்த உண்மையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சிவவாக்கியர் மிக ஆழமாக இந்த பாடல் மூலம் சொல்லியிருக்கின்றார். தங்கமொன்று ரூபம் வேறு, தன்மையானவாறு போ செங்கன்மாலு மீசனு சிறந்திருந்த தெம்முடே விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே, எங்குமாகி நின்ற நாமம் நாமமிந்த நாமமே. ஓம் நமச்சிவாய. தங்கம் ஒன்று, ரூபம் வேறு, தன்மையான ஆறுபோல். சிவவாக்கியர் ஒரு எளிய உதாரணம் கொடுக்கின்றார். ஒரு தங்க நகை கடைக்கு செல்கிறீர்கள். அங்கே மோதிரம் இருக்கிறது, வளையல் இருக்கிறது, சங்கிலி இருக்கின்றது. இப்படி பல்வேறான தங்கங்களில் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கின்றன. அவற்றின் வடிவங்கள் தான் வேறு. ஒன்று மோதிரமாக, ஒன்று சங்கிலியாக, ஒன்று தோடாக, இப்படி வேறுபட்ட வடிவங்களில் இருக்கின்றன. ஆனால் உள்ளே இருப்பது என்ன? தங்கம் மட்டுமே. அதுபோல்தான் நாம் உலகத்தை பார்க்கும்பொழுது ஒருவர் நல்லவராக, ஒருவர் கெட்டவராக, ஒருவர் உயர்ந்தவராக, ஒருவர் தாழ்ந்தவராக என்று பிரித்து பார்க்கணும். ஒருவர் இன்னொரு மதத்தவராக, இன்னொருவர் இந்துவாக, இன்னொருவர் முஸ்லீமாக, இன்னொருவர் கிறிஸ்தவராக, இப்படி பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது எல்லாம் வெளிப்புற பார்வை மட்டுமே. ஆழமாக பார்த்தால் எல்லாவற்றிற்கும் ஒரு உயிர் இருக்கின்றது. எல்லாமும் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றன. அந்த இயக்கத்தின் மூல சக்தி எல்லாருக்கும் ஒன்றுதான். செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்த தம்முள்ளே. செங்கன்மால் என்றால் திருமாலை சொல்கின்றார். சிவந்த நிறமுடைய கண். ஈசன் என்றால் எங்களில் சிவபெருமானையும் குறிக்கின்றது. சிவவாக்கியர் என்ன சொல்கின்றார்? சிவனும் விஷ்ணுவும் தனித்தனி சக்திகள் அல்ல. அதுபோல எந்த ஒரு சக்திகளும், ஒவ்வொரு சக்திகளும் வெவ்வேறுபட்டவை அல்ல. இருவரும் ஒரே பொருளின் வெளிப்பாடுகள். மேலும் அவர் வெளியில் மட்டுமல்ல, நமக்குள்ளே இருக்கின்றார். அந்த சிவனோ சக்தியோ ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தி நமக்குள்ளே தான் இருக்கின்றது. கடலை நினைத்து பாருங்கள். அதிலே 1000 அலைகள் எழுகின்றன. கடல் என்றால் அதில் 1000 அலைகள் இருக்கின்றன. ஒரு அலை சொல்கின்றது நான் தனி என்று, மற்றொரு அலை சொல்கின்றது நான் வேறு என்று. ஆனால் உண்மையில் என்ன? எல்லா அலைகளும் கடல்தான் உருவாக்கிய அலைகள். தோன்றுவதும் ஒரு இடம், முடிவதும் ஒரு இடம்தான். கடலில் தோன்றி கடலிலேயே மறைகின்றன இந்த அலைகள். ஆனால் அவை தமக்குள்ளே தனித்தனியாக வேறாக நிற்கின்றன. அதுபோல்தான் நாமும் ஒரே இடத்திலிருந்து தோன்றி வேறு மதங்கள், மொழிகள், இனங்கள், நாடுகள் என்று தனித்தனியாக நான் தனி நீ தனி என்று சொல்லுகின்றோம். ஆனால் நாம் எல்லோரும் தனி அல்ல. எல்லோரும் ஒரே பிரபஞ்சத்தின் வெளிப்பாடு. இந்த பிரபஞ்ச சக்தி தான் நாங்கள். இந்த பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய துகள் போலத்தான் நாங்கள். விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே. இங்கே சிவவாக்கியர் மிகவும் கடுமையாக சாடுகின்றார். மக்களை வியாக்கியானங்கள் பேசுபவரை சாடுகின்றார். அவர் என்ன சொல்கின்றார்?
அதாவது முடிவில்லாத விவாதங்களில் நேரத்தை வீணடிப்பவர்கள். என்ன சொல்லுகின்றார்? ஒருவர் சொல்லுகின்றார் எனது கடவுள் பெரியவர், இன்னொருவர் சொல்லுகின்றார் எனது கடவுள் தான் பெரியவர் என்று, இன்னொருவர் சொல்லுகின்றார் எனது நாடு பெரியது என்று, மற்றவர் சொல்லுகின்றார் எனது நாடு தான் பெரியது என்று. இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் வாதங்களை வீண் வாதங்களை உருவாக்கி அதில் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்மையை அறியவே முடியவில்லை. இன்றைய உலகிலே நாங்கள் சமூக ஊடகங்கள், அதாவது சோசியல் மீடியாக்களில் ஒரு கருத்துக்களில் ஆயிரக்கணக்கான சண்டையிடுகின்றார்கள். நீங்களே பார்த்திருப்பீர்கள், ஃபேஸ்புக் அல்லது யூடியூப். ஆனால் இந்த சண்டையெல்லாம் வீண் வாதம் என்று சிவாய்க்க சொல்கின்றார். சிவாய்க்கர் என்ன சொல்லுகின்றார் என்றால், வாதத்தில் நீங்கள் வெல்ல வேண்டாம், நீங்கள் அவர்களோடு சண்டை பிடித்து என் மனதுதான் பெரியது என்று ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் அதற்குரிய உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மதங்கள் என்று ஒன்றுமே இல்லை, மொழிகள் என்று ஒன்றுமே இல்லை, இனங்கள் என்று ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஒரு தாய் வயிற்று, அதாவது ஒரு இடத்திலிருந்து உருவாகியவை. அதாவது எல்லாமே பிரபஞ்சத்தின் கூறுகள். எங்குமாகி நின்ற நாமம் இந்த நாமமே. எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளை உணர வேண்டும். எங்கும் ஆகி நின்ற நாமம் இந்த நாமமே. அது ஒரு பெயருக்குள் அடங்காது, அல்லது ஒரு உருவத்தில் அடங்காது, அது ஒரு மதத்தில் அடங்காது, அது அனைத்திலும் இருக்கின்றது அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரிட்டு அழைக்கின்றார்கள். ஒருவர் முதலாவது அலை, இரண்டாவது அலை என்று சொல்வது போல ஒருவர் சிவன் என்கின்றார், ஒருவர் விஷ்ணு என்கின்றார், இன்னொருவர் அல்லாஹ் என்கின்றார், இன்னொருவர் கிறிஸ்து என்கின்றார். இப்படி அவர்கள் வேறு வேறு பெயராக கூறுகின்றார்கள். ஆனால் பரம்பொருள், அதாவது பிரபஞ்ச சக்தி என்பது ஒன்றுதான். சுவாய்க்கர் சொல்லுவது போல, தங்கம் ஒன்று வடிவம் பல, கடல் ஒன்று அலைகள் பல, சக்தி ஒன்று வெளிப்பாடுகள் பல, அதுபோல பிரபஞ்சம் ஒன்று, நாமும் ஒன்றே. முடிந்த முடிவு எல்லாம் ஒன்று, எல்லாமே ஒன்று, ஒன்று மட்டுமே எல்லாம். வேறுபாடு கண்களுக்குத்தான் உண்டு, அல்லது எங்களுடைய கொள்கைகளுக்கு உண்டு. ஆனால் ஒருமை என்பது உண்மை. அந்த உண்மை ஒன்று இருக்கின்றது. அந்த உண்மையை நாம் அறிந்தோம் என்றால் எங்களை மீறிய ஒரு சக்தி, அல்லது எங்களை இயக்குகின்ற சக்தி, அல்லது எங்களுக்குள் இருக்கின்ற சக்தி, அந்த சக்தியின் உண்மையை நாங்கள் அறிந்தோம் என்றால் வேறுபாடு, கண்ணில் இருக்கும் வேறுபாடு அகன்று விடும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.